கோபி வீட்ல இருக்கிறது பிடிக்காம நீ ஏதாவது சதி வேலை பண்றியா? மறுபடியும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறியா? இத பாருங்க அத்தை, நான் எந்த சதி வேலையும் பண்ணல. என் பையன் ஆடியோ ரிலீஸுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, என் பையன் வெற்றியில சந்தோஷப்படுறவங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் ராதிகாவையும் நான் கூப்பிட்டேன். வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல அத்தை. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம் கோபி. எழில் பெருசா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கான், அதை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் பெருசா எதுவும் உங்க பையன் கிட்ட பேசல. ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காருன்னு நான் விசாரிச்சேன். நான் எப்படி இருக்கேன்னு அவர் விசாரிச்சாரு, அவ்வளவுதான். நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கலைனாலும் இந்த கேள்வி உங்க மனசுல ஓடும்னு எனக்கு தெரியும். உங்க பையனோட சேர்ந்து வாழணும்னு இங்க வரல. நாளைக்கு எங்களோட டிவோர்ஸ் கேஸோட ஃபைனல் ஹியரிங், அதுக்காக தான் வந்தேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன். எழிலுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அவங்க கூட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா வேற எங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நானுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் தான் நினைச்சேன். ஆனா அங்க என்னால நிம்மதியா உட்காந்து சாப்பிடவே முடியாது. யாராவது ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. நானும் பாதி சாப்பாட்டுல எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுவும் கரெக்ட் தான். உங்க புது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, உங்க ஒர்க் எப்படி போகுது? நல்லா போகுது. கோடீஸ்வரன் சார் திரும்ப வந்துட்டார், அதனால எனக்கு பொறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க மயுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஆடியோ லான்ச்காக மட்டும் நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். கோர்ட்டுக்கு போகும்போது எதுக்குன்னு தான் கூட்டிட்டு வரல. நான் இத கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. டைவர்ஸ் கொடுக்கற முடிவுல நீங்க தெளிவா இருக்கீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல 8 மாசத்துல மாற்றம் வர வாய்ப்பு இருக்குல்ல? எந்த மாற்றமும் இல்ல. நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அப்படிதான் மேடம் இருக்கணும். அழகா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க. ஏன் மேடம்